யாத்திரை.com யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 24 ஆண்டுகளாக அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி 27,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்து சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் 1 அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை.com நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் மாதம் 28 முதல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை தினமும் ஒரு குழு பயணம் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள். விமான பயண திட்டம் மொத்தம் 8 நாட்களை கொண்டது. பயண நாள் 1 காலை 6 மணி அளவில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஸ்ரீநகரை மதியம் 1 மணி அளவில் சென்றடைகிறோம். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து 6 நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற வகையில் இனோவா கார் மூலம் புறப்பட்டு உலக புகழ்பெற்ற டால் ஏரியை சென்றடைகிறோம். டால் ஏரியில் மதிய உணவை முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் 2350 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான மகா சக்தி பீடத்தில் முக்கியமான இடத்தில் உள்ள ஜீஷ்டா தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்கிறோம். அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள படகு இல்லத்தில் இரவு உணவை முடித்து அன்றிரவு டால் ஏரியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 2 அதிகாலை 5 மணி அளவில் ஸ்ரீநகரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 3 மணி நேர பயணத்திற்கு பின் அமர்நாத் அடிவார பகுதியான நீல்கிரித்தை சென்றடைகிறோம். நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்தில் உங்களின் காலை உணவை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை கொண்டு EKYC மற்றும் RFID கார்டு ப்ராசஸை முடித்துக்கொண்டு நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு 7 நிமிட பயணத்திற்கு பின் பஞ்சதரணியை சென்றடைகிறோம். பஞ்சதரணியில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம். அமர்நாத் குகையில் பனிலிங்கத்திலான சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம். மேலும் 51 சக்தி பீடங்களில் முதன்மையானதாகவும் பனிக்கட்டிகளில் அமையப்பெற்ற பார்வதி தேவியை தரிசனம் செய்கிறோம். பனிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் வரம் பெற்ற இரு புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் அமர்நாத் ஷைன் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பனிலிங்கத்தில் இருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின்னர் மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் பஞ்சதரணி ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்தடைகிறோம். பஞ்சதரணியில் உள்ள டென்ட்டில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 3 காலையில் பஞ்சதரணியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் 7 நிமிடம் பயணம் செய்து நீல்கிரித்தை வந்தடைகிறோம். நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கார் மூலம் பயணம் செய்து சோன்மார்க்கில் உள்ள ஓட்டலில் மதியம் 1 மணி அளவில் செக் இன் செய்து கொள்கிறோம். பின்னர் மதிய உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமிரி என்ற இடத்தினை சென்றடைந்து போர் வீரர்களின் நினைவு சின்னத்தை பார்வையிடுகிறோம். பின்னர் அருகில் உள்ள 0 பாயிண்ட் என்ற இடத்தில் அவரவர் சொந்த செலவில் பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாட்டு மற்றும் பைக் ரைட் செய்து விளையாடுகிறோம். பின்னர் 0 பாயிண்டில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சோன்மார்க் கிராமத்தை வந்தடைந்து சோன்மார்க்கில் உள்ள சிவன் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். அன்றிரவு சோன்மார்க் ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம். பயண நாள் 4 காலை 8 மணி அளவில் சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சிந்து நதி மற்றும் வாங்காத் நதிகளின் கரையில் அமைந்துள்ள 1420 ஆண்டுகள் பழமையான நாராயணா கிராமத்தில் அமைந்துள்ள சிதலமடைந்த சிவன் ஆலயத்தில் உள்ள நவலிங்கங்களை தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கீர்பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர்பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கீர்பவானியில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம். ஸ்ரீநகரில் உள்ள படகு இல்லத்தில்
இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம். பயண நாள் 5. அதிகாலை 5 மணி அளவில் ஸ்ரீநகரில் இருந்து 6 நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற வகையில் இனோவா கார் மூலம் புறப்பட்டு 7 மணி நேர பயணத்தில் இமயமலையின் இயற்கை அழகை ரசித்தபடியே கட்ரா நகரினை சென்றடைகிறோம். அன்றிரவு கட்ரா நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 6. காலையில் கட்ரா நகரில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம். பின்னர் வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் ரோப்கார் மூலமாக 3 கிலோமீட்டர் பயணம் செய்து பைரவநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். மீண்டும் ரோப்கார் மூலமாக 3 கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி ஆலயத்தினை வந்தடைந்து மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக 14 கிலோமீட்டர் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம். அன்றிரவு கட்ராவில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 7. காலையில் கட்ரா நகரில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ரன்சு கிராமத்தினை வந்தடைகிறோம். ரன்சு கிராமத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக 3.5 கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம். சிவகோரி குகையில் பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள மற்ற தெய்வங்களையும் தரிசனம் செய்கிறோம். சிவகோரி ஆலயத்தினை தரிசனம் செய்த பின் மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் ரன்சு கிராமத்தினை வந்தடைந்து அங்கிருந்து கட்ரா வரும் வழியில் சிகர் பாபா வாட்டர் ஃபால்ஸை கண்டுகளிக்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள பாபா அகர்ஜித்தோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ராவில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 8. காலையில் கட்ரா நகரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரினை சென்றடைகிறோம். ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள புகழ்பெற்ற பீர்கோ குகையில் சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். இங்குதான் ஸ்படிகலிங்கம் உள்ளது. மேலும் 1 கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுஷட்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய ராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லை பகுதியை பார்வையிடுகிறோம். பின்னர் இங்குள்ள பழமைமிகு ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஜம்முவில் இருந்து இரவு 7 மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு 11 மணி அளவில் வந்தடைந்து அமர்நாத் பனிலிங்கம், வைஷ்ணவி தேவி ஆலயம், சிவகோரி குகை மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்ரை.com வழங்கும் அமர்நாத் சிலோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்.